வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம அதிக நன்மைகள் தரக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். இந்த ருசியான ஆட்டுக்கால் பாயா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2 ஆட்டோட காலை வேக வச்சுருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்குது. இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இது அந்த கலண்டு வரவும் கூடாது, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கணும். அந்த மாதிரி தான் வேக வைக்கணும். நான் ஒரு 20 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது கத்தியால் குத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஆனால் அந்த எலும்பை விட்டு கரைஞ்சி வரக்கூடாது. இன்னொரு இது எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சாஃப்டாக கலண்டும் வரல, ஆனால் அதே சமயம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பிறகு இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிளகு, சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி ஒரு பொடி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்து வறுத்து அரைச்ச பொடி தான் இது. இதுலேருந்து ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாமே 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 போட்டு எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி பொடி பண்ண பொடி இது. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பொடி தான் இந்த பாயாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கலாம். 3 அல்லது 4 நல்ல பழமான தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்குங்க. இதுக்கு இந்த தக்காளியோட ருசி தான். ஏன்னா நம்ம வேறு எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல, டேஸ்ட்டுக்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நல்ல பழமான தக்காளியாக ஒரு 3 அல்லது 4 சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இடையில திறந்து பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அந்த கால் வேக போடும்போது சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி மூடி வச்சுக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எதுவுமே தெரியல, நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கு தேங்காய் நம்ம அரைச்சி சேர்க்க வேண்டாம், அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல உங்களுக்கு மைல்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இதோட பதம் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதும் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம குழம்புல சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நேச்சுரல் கொலாஜன் பூஸ்டர். இது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம தோலில் அதிகம் சுருக்க விழாமல் நம்ம சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதே சமயம் கால் வலி உள்ளவங்களாம் அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது, உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது. அதனால் இது நிறைய நன்மைகள் தரக்கூடிய இந்த ஆட்டுக்கால் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கிட்டால் நமக்கு அருமையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஒரு நேச்சுரல் கொலாஜன் பூஸ்டர் உள்ள ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.